இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் பயம் ஒரு பயணம். போட்டோகிராஃபராக நாயகன் பரத் ரெட்டி வித்தியாசமான புகைப்படங்களை எடுப்பதற்காக தேக்கடையில உள்ள காட்டுக்குள்ள பயணிக்கிறார். புகைப்படங்கள் எடுத்து முடிப்பதற்குள் இரவாகி விடுவதால காட்டுக்குள்ளேயே இருக்கும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குகிறார். அந்த இரவு வீட்டுல தங்கிதான் புகைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருக்கு அங்கு ஒரு மெமரி கார்டு கிடைக்கிறது. அதுல என்ன இருக்கு என்று போட்டு பார்க்கிறார். அந்த மெமரி கார்டுல பெண்கள் ஆண்கள் என நண்பர்கள் கூட்டம் குடித்துவிட்டு கும்மாளம் போடுவது போல் போட்டோக்கள் இருந்தது. அதை பார்த்துவிட்டு பத்திரிகையில இருக்கும் தனது நண்பருக்கு போன் போட்டு சில விஷயங்களையும் சொல்லுகிறார். அப்போது அங்கு சில அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு பெண் பேய் அவரை விடாமல் துன்புறுத்துகிறது. இதனால் அங்கிருந்து தப்பித்து வெளியே வருகிறார். அவர் வரும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள், அப்போது இறந்து போனவர்கள் எல்லோரும் அவருடைய கண் முன்னால் வந்து போகிறது. எதனால் எப்படி தெரிகிறது? அந்த மெமரி கார்டுக்கும் அந்த பேய்களுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பேய் இவரை ஏன் விடாமல் துன்புறுத்துகிறது என்பதை படத்துடன் மீதி கதை. நாயகனாக நடித்திருக்கும் பரத் ரெட்டியை சுற்றித்தான் இந்த கதை முழுக்க நகர்கிறது. தனது கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார். இதுல விஷாகா சிங் ஒரு பேயாக நடித்திருக்கிறார். இவர் வரும் காட்சிகள் எல்லாமா பயங்கரமான திகிலை ஏற்படுத்துது. பேய் படம் எடுப்பது இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆகி வரும் சூழ்நிலையில முழுக்க ஒரு திகில் நிறைந்த படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் மணி சர்மா. ஒரு சில காட்சிகள்ல லாஜிக் இல்லாமல் இருந்தாலும் கடைசி வரை படத்தை போர் அடிக்காமல் கொண்டு போயிருப்பது சிறப்பு. ORG பிரசாத் இசையில பாடல்கள் கேட்கும் ரகமாகத்தான் உள்ளது. பின்னணி இசையில திகிலை வரவழைத்திருக்கிறார். ஆண்டோட ஒளிப்பதுல தேக்கடையின் அழகு பளிச்சிடுகிறது. மொத்தத்துல பயம் ஒரு பயணம், திகிலூட்டு பயணம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.